ஆயிரம் கண்ணுடையால் சமயபுரம் மாரியம்மன் அருளால் இன்று உங்களுக்கு எல்லாம் நன்மையாக அமையட்டும். 10/1/2025 ஃப்ரைடே, குரோதி மார்கழி மாதம் 26ஆம் தேதி வெள்ளிக்கிழமை ஜனவரி. இன்று வைகுண்ட ஏகாதேசி. பெருமாள் கோயிலுக்கு செல்லுங்கள். நட்சத்திரம் இன்று பிற்பகல் 1:41 வரை கிருத்திகை, பின்பு ரோகிணி. திதி இன்று காலை 10:02 வரை ஏகாதேசி, பின்பு துவாதசி. யோகம் சித்த மரண யோகம். சந்திராஷ்டமம் உள்ள நட்சத்திரம் சித்திரை, சுவாதி. நல்ல நேரம் காலை 9:30 to 10:30, மாலை 4:30 to 5:30. கௌரி நல்ல நேரம் காலை 12:30 to 1:30, மாலை 6:30 to 7:30. ராகு காலம் 10:30 to 12, யமகண்டம் 3 to 4:30, குளிகை 7:30 to 9, சூலம் மேற்கு. இன்றைய ராசி பலன். 70% அதிகமானவர்கள் சப்ஸ்கிரைப், லைக் செய்வதில்லை. மிகவும் குறைவானவர்கள் தான் அன்றாட ராசி பலனை கூறுவர். ஏனென்றால் அந்த தேதி முடிந்தவுடன் எங்களின் உழைப்பும் அந்த வீடியோவும் பயனற்றதாகிவிடும். கருணை உள்ளம் கொண்டு சப்ஸ்கிரைப், லைக் செய்து 1 நிமிடத்திற்கு மேல் உள்ள வீடியோ எங்கள் சேனலுக்குள்ளே போய் பாருங்க. இன்றைய ராசி பலன். மேஷம் ஏமாற்றம், ரிஷபம் பக்தி, மிதுனம் தெளிவு, கடகம் மேன்மை, சிம்மம் கவலை, கன்னி பரிசு, துலாம் தனம், விருச்சிகம் பாராட்டு, தனுசு நலம், மகரம் சுகம், கும்பம் சினம், மீனம் அனுகூலம். பிறந்த நாள். விடுதலை போராட்ட வீரர் TM காளியண்ணன் பிறந்த தினம். நினைவு நாள். தாவரவியாளர் கரோலஸ் லின்னேயன் நினைவு தினம். தாவரவியலாளர் கரோலஸ் லின்னேயஸ் நினைவு தினம். பொன்மொழி. சேமிப்பு இல்லை என்றால் உழைப்பு வீணே. நேதாஜி. பொதுவானவை. முதலில் தன்னை மாற்றிக்கொள்ள தயாராக இருப்பவன் மட்டுமே உலகை மாற்ற தகுதி உடையவன். பிறந்த குழந்தை கூட அழுகை என்னும் புரட்சி செய்துதான் தன் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்கிறது. கடமை. அதிகாரத்துடன் இணங்கி போவதும் அடிமையாக இருப்பதும் மனித மனத்தின் சாபக்கேடு. எத்தனை தியாகங்கள் செய்வதாக இருந்தாலும் அதர்மத்தை எதிர்த்து போர் புரிவது ஒன்றுதான் ஒவ்வொரு மனிதனுடைய தலையாய கடமையாய் இருக்க வேண்டும். ஜென் கதை. மனம் தளராதே. மடத்தில் ஜென் துறவி ஒருவர் சீடர்களுக்கு பாடம் சொல்லிக் கொண்டிருந்தார். அப்போது அவர் சீடர்களுக்கு துன்பம் வந்தால் தன்னம்பிக்கையுடன் மனதை தளராமல் இருக்க வேண்டும் என்ற ஒரு புத்தியை அவர்களுக்கு புகட்டுவதற்கு ஒரு சிறு கதை சொல்லி புரிய வைக்க நினைத்தார். அதனால் அவர் ஒரு எறும்பு கதையை தன் சீடர்களுக்கு சொன்னார். அதாவது, ஒரு எறும்பு தன் வாயில் சற்று நீளமான உறவு பொருளை தூக்கி சென்றது. அப்போது அது செல்லும் வழியில் ஒரு விரிசல் தென்பட்டது. அதனால் அந்த எறும்பு அதை தாண்டி செல்ல முடியாமல் தவித்தது. சற்று நேரம் கழித்து அந்த எறும்பு தன் உணவை அந்த விரிசல் மீது வைத்து அதன் மீது ஊர்ந்து சென்ற விரிசலை கடந்து பின் தன் உணவை எடுத்து சென்றது என்று கூறினார். பின் அவர்களிடம் அதே போல் நாமும் நமக்கு ஏற்படும் துன்பத்தை பாலமாக வைத்து முன்னேற வேண்டும் என்று கூறினார். மேலும் அந்த சிறு எறும்பின் தன்னம்பிக்கை நமக்கு இருந்தாலே நாம் வாழ்வில் எந்த தடையும் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நமக்கு ஏற்படும் துன்பத்தையும் பாலமாக வைத்து முன்னேற வேண்டும் என்று கூறினார். மேலும் அந்த சிறு எறும்பின் தன்னம்பிக்கை நமக்கு இருந்தாலே நாம் வாழ்வில் எந்த தடையையும் எளிதாக கடந்து செல்ல முடியும், துன்பமும் காணாமல் போய்விடும் என்று கூறி அன்றைய பாடத்தை முடித்தார். நன்றி, வணக்கம். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க.